ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்பப்படாது. அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள், அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். சகோதரர் விஜிமா, வாகையார், நானே, எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, இந்த 6 பேரும் ஒரு டீமாக இருப்போம். ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது. நான்லாம் நினச்சது அப்படி தான், இவன் இருக்கா நம்ம பார்த்துக்குவான். அதனால தான் தியாகம் எழும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேட்பேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள். அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜயமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி பெரிய தகராறு பண்ணாங்க. கேள்விப்பட்டது தான். சந்திரசேகர், அப்போ அபிராமபுரம், நான் தேனாம்பேட்டேன், 2 பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம். விஜயமா ரூமுக்கு வெளியே ரவுண்டாக அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை, எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு. உடனே என்ன செஞ்சோம், யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது, நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம். அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில். அப்படிப்பட்ட ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள். எனக்கு கால் உடைஞ்சு போச்சு உழவன் மகனில். கால் உடைஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல. அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட் வேறு. சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம். அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர், இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும், அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார். அவர் பார்த்தார் கணக்கு. உடனே விஜயகாந்த் வந்து, ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கான், போட கொடுறாங்க, அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு. அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை. ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம்ன்றது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ், ஒரு காற்று, சிங்கம் வந்த மாதிரி இருக்கும். யார்? விஜயகாந்த் உள்ளே வரப்பில். அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் அவன். அவனை இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ 2-3 பேர் எங்களையும் திட்டிருக்கான், என்னையும் வாழையாரெலாம் திட்டியிருக்கான். இவங்க தான் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க. எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம். ஒன்று சகோதரர் விஜயகாந்த் உடைய பெருந்தன்மை. இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க. அதுக்கு அழுது நடிக்க வேண்டும். அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாமடான்னு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யாருன்னா விஜயகாந்த் தான். வேறு யாருமே கிடையாது. நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும்.